ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு சிறப்பு செய்தியை கேட்க போகிறோம். நம்மோடு கூட வந்திருக்கிற பாஸ்டர் சாலமோன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தை அன்னாள் தன்னுடைய இருதயத்தின் வேதனையோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. அவர் சிறியவனை குப்பையிலிருந்தும் எளியவனை புழுதியிலிருந்தும் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில பலவிதமான மக்கள் பெரிய ஆட்களை ஒரு மாதிரியாகவும், செல்வந்தர்களை ஒரு வகையாகவும், செல்வம் இல்லாதவர்களை ஒரு வகையாகவும் பார்ப்பது உண்டு. பல தரப்பட்ட பின்னணியத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பார்வையை பார்க்கிற மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் சிறியவர்களா இருந்தாலும், நீங்கள் எளியவர்களா இருந்தாலும், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், ஒருவேளை குப்பையில புழுதியில இருக்கிறீர்கள் என்று நீங்க எண்ணுவீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்றார், அந்த இடத்திலிருந்து நான் உன்னை உயர்த்த வல்லமை படைத்தவராய் இருக்கிறேன். அவர் சிறியவனை உயர்த்துகிறவர் மாத்திரமல்ல, எளியவனை உயர்த்துகிறவர் மாத்திரமல்ல, அவர்களுக்கென்று ஒரு மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிற தேவனுமா இருக்கிறார். வேதத்துல ஒருவரை நாம் பார்ப்போமானால், எஸ்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீ, சிறுமையில் இருக்கிற அந்த ஸ்திரீ, அனாதையாய் ஆதரவற்று யாருமே இல்லாம, அப்பா அம்மா இல்லாம இருக்கிற ஒரு பெண்ணை கர்த்தர் உயர்த்துகிறார். எங்கிருந்து உயர்த்துகிறார்? குப்பையிலிருந்து, சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து, சிறை பிடிக்கப்பட்ட இடத்திலிருந்து மகிமையுள்ள சிங்காசனத்துக்கு, அந்த தேசத்து ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிற ஸ்தானத்துல அந்த எஸ்தரை கர்த்தர் உயர்த்தினார். காரணம், அவள் பட்ட சிறுமை, அவள் இருந்த அந்த எளிமையிலிருந்து கர்த்தர் கனப்படுத்தினார். உங்களையும் அவ்விதமாய் கனப்படுத்துவார், உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேதத்துல எல்லாரையும் நாம் பார்ப்போமானால், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர்களுடைய சிறுமையிலிருந்து, அவருடைய சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் அவர்களை உயர்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதை கேட்கிறவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை உயர்த்த ஒரு கரம் உண்டு. அந்த இயேசு இன்றைக்கு உங்களை கரம் நீட்டி எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்திலிருந்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆங்கில வேதாகமத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறது, He raises the poor from the dust and lift the beggar from the ashes. அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், ஒரு தேவையின் நடுவில் இருக்கலாம், நீங்க ஏழ்மையின் சூழ்நிலையில் இருக்கலாம், அந்த இடத்திலிருந்து உங்களை உயர்த்த ஒரே ஒருவருக்கு மாத்திரம் வல்லமை உண்டு. அந்த இயேசுவை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இயேசுவை நம்புங்கள், அவர் உங்களை உயர்த்த வல்லமை படைத்தவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நாம பார்த்த இந்த வசனமானது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று நாம் பார்த்தோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், இன்றைக்கும் நம்மிடத்தில் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை, அல்லது நமக்குள்ள இருக்கிற பலவீனம், அல்லது முடியாது, நடக்காது, இப்படி பலவிதமான நெகட்டிவான, அதாவது எதிர்மறையான காரியங்களை நமக்குள்ளாக வைத்துக் கொண்டு ஒருவேளை இந்த செய்தியை யாராவது பார்த்து கொண்டிருப்பீர்களானால், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிறார் என்று இந்த வேதத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட நல்ல இயேசுவினிடத்தில் உங்கள் இருதயங்களை தெரியப்படுத்துங்கள். உங்கள் குறைவுகளை, உங்கள் பலவீனங்களை அவர் உங்களுக்கு மாற்றி உங்களையும் அப்படிப்பட்ட பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுவார். அவர் எல்லாவற்றிலும் சிறந்தவரும் மேலானவரும் பெரியவருமாய் இருந்தாலும் அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு இந்த பூமியிலே நமக்காக வந்து அந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டு, தம்முடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு, தம்முடைய ரத்தம் சிந்தி இந்த மனிதர்களாகிய நமக்காக அவர் தன்னையே கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல இயேசுவை நாடுங்கள், என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். Thank you. God bless you.